ஆலயமாக தான் கட்டப்பட்டது. மகா பரிசுத்த தலம் பிரகாரம் என்று சொல்லு. எப்படி மனுஷனுக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. இது பரலோகத்தின் நிழலாட்டம் ஒரே ஒரு தேவாலயம் தான் கட்டப்பட்டது. இன்றைக்கு தேவாலயம் சொல்லப்படுகிறதெல்லாம் ஜெப ஆலயங்கள். ஆக்சுவலி கட்டப்படுகிறது ஜெப ஆலயம். இது எவ்வளவு ரூபா போட்டு கட்டினாலும் இதுக்கு பேர் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறது கிடையாது. புரியுதா? தேவன் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். இதை அறிந்து நாம் தேவனை ஆராதிப்போம் என்று சொன்னால் தேவன் பிரியப்படுவார். அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுவார். அப்படி என்று சொன்னா கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமா இங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில 2 மணிக்கு வாழ்வாங்களா, 365 நாளும் பரிசுத்தமா வாழ்வாங்களா? நீங்க சொல்லுங்க. அவங்க எல்லா வார்த்தைகளும் பேசுவாங்களா? அவங்க சர்ச்சில் இருக்கிற மாதிரி தான் வீட்டிலையும் பேசுவாங்க, வேலை ஸ்தலத்திலையும் பேசுவாங்க, எல்லா இடத்துலையும் அவங்க சர்ச் மாதிரியே நடப்பாங்க. அப்படி நடக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அது உங்களுக்கு தெரியுதா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிங்கள் சொல்லிட்டு வசனம் சங்கீத புஸ்தகத்தில் இருக்கு. அப்படித்தானே? ஆண்டவர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை சேவிங்கள் எழுதியிருக்கு. அதுக்கு இணையான ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். எபேசியர் 6:5 வாசிங்க. கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள், நடுக்கத்தோடு பயத்தோடு என்று எழுதியிருக்கும். வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 6. வேலைக்காரரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நல்லா கவனிங்க. பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன சொன்ன, கபடற்ற இருதயத்தோடும் கீழ்ப்படி பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் உண்மையாக ஊழியம் செய்யுங்க. கபடற்ற இருதயத்தோடு நடுக்கத்தோடு. எங்க செய்யணுமா? நம்ம செய்கிற தொழில்களை, எந்த தொழிலா இருந்தாலும் சரிதான். கடை நடத்துறோமா, அவங்க கேட்பாங்க. நீங்க ஒரு விலை சொன்னா அந்த விலையை விட கம்மியா கேட்பாங்க. கேட்ட உடனே எனக்கு லாபமே இல்லை, நஷ்டம் வருது, அது இந்த விலை அப்படி சொல்லாங்க. எனக்கு இந்த விலைக்கு கொடுக்கறதுக்கு தான் முடியும், அதுக்கு மேல் கீழே கொடுக்க முடியாது, வேற கொடுக்குறாங்கன்னா நீங்க போய் வாங்குங்க அப்படின்னு